வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் 8 பார்க்குறீங்களா? பயங்கரமா போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் நாளே வச்சாயா ட்விஸ்ட்டு. எதிர்பாராததை எதிர்பாருங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அப்படிதான் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் நடந்து போச்சு. அதில் அந்த சின்ன பொண்ணு சஞ்சனா தான் போயிடுச்சு. பட் ஆனால் அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பொண்ணு தெரியாமல் எல்லாம் குரூப்பாக பேசும்போது வந்து, என்னாச்சும் வெளியே போகிறதா இருந்தால் நான் கூட போய்ப்பேன். மற்றவங்களுக்கு பதிலாக நானே போயிடுவேன் அப்படின்னு வார்த்தையை விட்டுருச்சு. ஏன்னா, அவங்களும் அந்த விஜய் ஆனந்தி இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எவிக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் தான் செலக்ட் பண்ணோம். அதெல்லாம் நானே பொறுப்பெடுத்து நானே போயிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தெரியாமல் சொல்லிச்சா தெரிஞ்சு சொல்லிச்சான்னு தெரில. இவனுங்க அதையே வச்சு எவிக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா இது வந்து இந்த கான்செப்ட் உருவாக்குனது வந்து இந்த பிக் பாஸ் வந்து 24 ஹவர்ஸில் வந்து எவிக்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவரு. கொஞ்ச நாள் கொடுத்துருக்கலாம். சரி விடு, அவனுங்க அதான் சொன்னல. ஏன்னா இது இது பண்ணால் மக்கள் பேசுவாங்கன்னு தெரியும் வெளியே. அதனால தான் பண்ணியிருக்காங்க. சரி அதை விடுங்க. அதே மாதிரி வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு ஏற்கனவே பயங்கர மேட்ரு போயிட்டுருக்கு. பாய்ஸ் வந்து நல்லா ஒத்துமையாக இருக்காங்க. ஆனால் அந்த கேர்ள்ஸ் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி கொஞ்சம் அவ்வளோ ஒத்துமைன்னு சொல்ல முடியாது. அது பெண்களுக்கே உரியான விஷயம்னு சொல்லிட்டு பெண்களே வந்து ஒத்துக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்கள் எப்பயும் ஒத்து போயிடுவாங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய ரூல்ஸு அந்த மாதிரி வந்து முத்துக்குமார் வந்துருக்கான் தெரியுமா? அந்த பையன் நல்லா விளையாடுறான். உண்மையிலே நல்லா விளையாடுறான். ஃபேட்மேன் சொன்ன மாதிரியே ஒரு பிக் பாஸ்லாம் பார்த்து பயங்கரம் விளையாடுவார். ஆக்சுவலாக ஃபேட்மேனுக்கு தான் அந்த சஞ்சனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேட்மேனுக்கு தான் நிறைய ஓட்டு வந்தது அந்த எவிக்ஷன் இதில். ஆனால் தலைமை எப்படி எஸ்கேப் ஆகிட்டார். அதுவும் இல்லாமல் டாஸ்கில் கூட நல்லா பண்ணுறாங்க அந்த ஆள். அதாவது அஃப்கோர்ஸ் பக்காவாக ப்ளே பண்ண அவர் விடலை. பட் சும்மா அவர் தடுக்கிற மாதிரி தடுப்பு சுவர் மாதிரி அவரை வச்சுருந்தாங்க. அதுலேயும் செம்மையாக தடுத்துலாம் விடுத்து நல்லா பண்ணிகிட்ருக்கான். ஃபஸ்ட்டு அந்த கேம் பிளேயில் வந்து நம்ம கேர்ள்ஸ் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜாக்லின் மேலே வந்து பல கான்ட்ரவர்சிஸ் உருவாகிட்டுருக்கு. வெளியும் திட்டுறாங்க, பிக் பாஸ்க்குள்ளேயும் திட்டுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அஃப்கோர்ஸ் ஏதோ ஒர்க் பண்ணுது. பிக் பாஸ்னால் சண்டை போடுறதான மேட்ரு, கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும்ல. ஸோ இதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜாக்லின் மேலே நிறைய கண்கள் போயிருக்கு. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ரஞ்சித் நம்ம தலைவன் ரஞ்சித் இருக்கார்ல, ரஞ்சித் மேலேயும் நிறையா எவிக்ஷன் நிறைய பேர் சொல்கிறாங்க. இவர் வந்து சரியாக பழக மாட்டேங்கிறார், ரொம்ப பூமர் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் சில பேர் எப்படி எவிட் பண்ணுறாங்கன்னா வந்து, இவங்கெல்லாம் ஸ்ட்ராங் பிளேயராக இருக்காங்க, இவங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அது இந்த முத்துக்குமாரெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக விளையாடுறாரு, ஃபேட்மேன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடுற சொல்லிட்டு பெண்கள் வந்து அவர் மேலே ஓட்டு போடுறாங்க. ஸோ நாமினேஷனுக்குலாம் இவங்களாம் வந்திருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு யார் போவான்னு தெரியலையே. நீங்கள் யார் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்லாம் போக சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது, நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த பெண்கள் ஆண்கள்ன்ற கான்செப்ட் வந்து கரெக்டாக தப்பான்னு எனக்கே புரியல. இன்னும் எல்லாம் கலந்து வந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்து இப்படி ஜெண்டர் விதமாக பிரிக்கிறாங்கன்னு தெரில. அதுக்கு ரூல்ஸ்லாம் பயங்கரமாக போடுறாங்க. எனக்கு தீபக் ரொம்ப பிடிக்கும். தீபக் உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். தீபக்கும் நல்லா விளையாண்டு தீபக் ஆல்மோஸ்ட் வச்சுருப்பாருங்க அந்த டாஸ்கில். அது கடைசியில் லேடிஸ் டீம் வச்சுட்டாங்க. எனிவே கைஸ், பிக் பாஸில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதேமாதிரி நீங்கள் டீம் பாய்ஸ் சப்போர்ட் பண்ணுறீங்களா, டீம் கேர்ள்ஸ் சப்போர்ட் பண்ணுறீங்களா, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் மக்களே.